அன்றைக்கி ஒரு நாள் நான் ட்ரிப்பு போன வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோட தான் இந்த ட்ரிப்பை ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ தட் ஹோட்டலில் தான் டிஃபனுக்காக வந்திருந்தோம். செம்மையாக இருந்துச்சு ஆம்பியன்ஸ் உண்மையாலே ஹோட்டலில். ஸோ தட் எல்லோரும் வந்து நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. அது கூட நான் ஃபேமிலியோடு தான் போயிருந்தேன். ஸோ உணவு ரொம்ப முக்கியமான காரணத்தினால் நான் வந்து தோசை ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலே. தோசை செம சாஃப்டாக இருந்துச்சு. பட் வந்து பெரிய ஹோட்டலில் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலே டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் என்ன கடைசியாக போய் மிரர் முன்னாடி போய் ஒரு ஃபிட் செக்லாம் பண்ணிவிட்டு அண்ட் பில் பே பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரில் ஏறினோடனே கூலிங் கிளாஸ் போட்டு பாட்டு போட்டு நான் பாட்டு வைப் பண்ணி போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் பசி எடுக்குன்ற காரணத்தினால் நான் பாட்டு கண்டதையும் வாங்கி சாப்பிட்ருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு உண்மையாலே. நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். நான் பாட்டு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிடென்ஸில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். உண்மையாலே ரூம்ஸ் எல்லாம் ஒர்த்தாக இருந்துச்சு. செம க்ளீனாக இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் ப்ரைஸே எல்லாமே 3000 மேலே தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சொல்ல வர ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா பிரியாணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் ரூம்லேயே மதியானம் எங்கே வெளில போகாமல். அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு ஃப்ரெஞ்ச் காலனின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு தான் போயிருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ராக் பீச் இருந்துச்சு. அங்கே போய் செம்மையாக காற்று. இங்கே ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த போக கடல் செம்ம வியூவு. நீங்களாம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். செம்ம காற்று. மெரினா பீச் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் நைட் பார்த்திங்கன்னா இந்த லைட்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் நான் பாட்டு போயிட்டேன். எப்படி நம்ம டி நகர் இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நைட் டின்னர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு.